அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை நல்ல சமாரியர். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 25 முதல் 37 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு நல்ல சமாரியன் உவமையை கூறுகிறார். அடிபட்டு கிடந்த மனிதர் மூர்ச்சையாயிருந்திருக்க வேண்டும், அரை உயிருடன் என்று அவருடைய நிலை வர்ணிக்கப்படுகிறது. அந்த பாதை எருசலேமிலிருந்து எரிகோ நோக்கி இறங்கு முகமாய் செல்லும் பாதை. தற்செயலாய் அவ்வழியே சென்ற குரு ஆலய திருப்பணியை முடித்துவிட்டு எரிகோவில் இருந்த தம் இல்லத்தை நோக்கி சென்றார் என்று சொல்லாமல் சொல்லப்படுகிறது. குருக்கள் லேவியர், யாரும் இறந்த பிணத்தை தொட்டு தீட்டுப்படலாகாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே மூர்ச்சையாய் கிடந்த அடிப்பட்ட மனிதர் ஒருவேளை இறந்திருந்தால் 7 நாட்களுக்கு திருப்பணியிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற கட்டளை அவரை அடுத்த பக்கம் போய் தம் பயணத்தை தொடர தூண்டியது. அதேபோல அடுத்து வந்த லேவியரும் மறுபக்கமாய் விலகி வீட்டை நோக்கி சென்றார். அவர்கள் இருவருமே தங்கள் சமய விதிகளுக்கு மதிப்பு கொடுத்து திருப்பணிக்கென தங்களை தூயவராய் காட்டிக்கொள்ள அடிபட்டு கிடந்த மனித ஒருவேளை உயிருடன் இருந்தால் என்ற சந்தேகத்தை கூட தெளிவு செய்து கொள்ள விரும்பவில்லை. ஆனால் அவ்வழியே வந்த சமாரியரை இவ்வித தயக்கங்கள் பின்னிழுக்கவில்லை. பறிகொண்டவ அடிபட்டு கிடந்தவ தம்மை வெறுக்கும் யூத இனத்தவரில் ஒருவராயிற்று என்ற சிந்தனைக்கும் இடமளிக்கவில்லை. உடனடியாக செய்ய வேண்டிய முதல் உதவியை செய்ததோடு அவர் நலமடையும் வரைக்கும் அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்தார். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை பயணத்தில் 3 விதமான மனநிலைகளோடு நாம் பயணம் செய்ய முடியும். ஒன்று, தன்னல மனநிலை. என்னுடையதெல்லாம் என்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. இது திருடர்களிடம் காணப்பட்டது. சமூகத்தின் ஒட்டுணிகள் இவர்கள். சமூக பாகுபாட்டை அதிகமாக்கி உலகை தன்னலக்கூடமாக்கும் கூட்டம் இது. 2, கண்டும் காணாமனில்லை. என்னுடையதெல்லாம் என்னுடையது, உன்னுடையதெல்லாம் உன்னுடையது. இது குரு மற்றும் லேவியரிடம் காணப்பட்டது. இவர்களால் சமூகத்திற்கு எந்த பலனும் இல்லை, எந்த தடமும் பதிக்காமல் வாழ்வை வாழ்ந்து மறிப்பவர்கள் இவர்கள். 3வது, பரிவு மனநிலை. உன்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்னுடையதும் உன்னுடையது. இது நல்ல சமாரியிடம் காணப்பட்டது. வாழ்வையும் உலகையும் வளமாக்குபவர்கள் இவர்கள். மண்ணகத்தை விண்ணகமாக்கும் முயற்சியில் முழு மூச்சாக செயல்படுவார்கள் இவர்கள். அன்பார்ந்தவர்களே, இது நற்செய்தி இயேசு அருமையான ஒரு உவமை வாயிலாக வாழ்வில் முக்கியமான செய்தியை தருகிறார். நல்ல சமாரியர் உவமையில் வரக்கூடிய குருவும் லேவியரும் விலகி சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 பேருமே மறுபக்கமாய் விலகி செல்கிறார்கள். எதற்காக விலகி சென்றார்கள்? ஒன்று, தீட்டுப்பட்டுவிடும் என்பதற்காக. 2வது, தங்களுக்கு இருக்கக்கூடிய பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக. 2மே தவறுதான். 2 பேருமே கடவுளின் இறையருளை நிறைவாக உடனடியாக பெற்றுத்தரும் வாய்ப்பை இழந்து சென்று விட்டார்கள் என்பதுதான் உண்மை. விலகி செல்வது தவறல்ல. தீய நண்பர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். தவறான பழக்கங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். கெட்ட எண்ணங்களிலிருந்து, கெட்ட வார்த்தைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஆனால் இவற்றிலிருந்து நாம் விலகி இருப்பதில்லை. எவற்றிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டுமோ அவற்றிலிருந்து நாம் விலகி இருப்பதில்லை. நல்ல செயல்களை செய்வதிலிருந்து, நல்லவற்றை பார்ப்பதிலிருந்து, நல்லவற்றை கேட்பதிலிருந்து நாம் விலகி இருக்கக்கூடாது. அவற்றோடு இருக்க வேண்டும். ஆனால் அவற்றிலிருந்து தான் நாம் விலகி இருக்கிறோம். அவற்றிலிருந்து நாம் விலகி இருக்கிற போது கடவுளின் அருளை நாம் இழந்து விடுகிறோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் ஒவ்வொரு நாளும் நல்ல சமாரியனாக வாழ்கின்றேனா? பிறர் துன்பத்தில் நான் உடனிருந்தும் உபசரித்தும் வாழ்கின்றேனா? மனித நேய செயல்களில் நான் ஆர்வமாக உள்ளேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நல்ல சமாரியர்களாக வாழவும், பிறரது துன்பத்தில் உடனிருந்து உபசரிக்கவும்
மனித நேய செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.